வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பலரது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த இதழ்களின் மூலம் கோவை என்று ஆசையாக உச்சரிக்கப்படும் அந்த கோயம்புத்தூர் என்ற இந்த ஊருக்கு 221வது பிறந்தநாள் விழா, அதாவது 1804ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 24ஆம் தேதி தோற்றுவிக்கப்பட்டது இந்த நகரம். சின்ன கிராமமாக இருந்து வளர்ந்து வளர்ந்து நகரமாகி மாவட்ட அளவிலே இன்று பெரிய பெயருடன் அருமையாக விளங்குகிறது. அதனுடைய பிறந்தநாள் விழாவன்று அந்த கோவையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நாம் பேசுவோம். நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்த எந்த செய்தியும் இதில் வராது. நன்றாக கவனியுங்கள். மீண்டும் மீண்டும் அரைத்த மாவையே அரைக்க நான் தயாராக இல்லை. கோவையை பற்றி தெரியாதவர்கள் அபூர்வமாகத்தான் இருப்பார்கள். அதனால் எனக்கு மட்டுமே தெரிந்த அந்த கோவையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சரிங்களா? வாங்க போகலாம். நான் இந்த கோவை மண்ணை மிதித்து 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சென்னையில் 20 ஆண்டுகள் இருந்தும் அங்கிருந்து கோவைக்கு எனது தகப்பனார் மாற்றலாகி வரும் பொழுது இங்கே வந்தவுடன் அடைந்த ஆனந்தம் கொஞ்சம் நஞ்சமில்லை. ஏனென்றால் சென்னை என்று நீங்கள் இப்பொழுது சொல்லும் அந்த மெட்ராஸிலே கிட்டத்தட்ட 10-11 மாதங்கள் வெயில்தான் அடிக்கும், வேர்த்து கொட்டிக்கொண்டே இருக்கும். இங்கு வந்தவுடன் அந்த வேர்வை எங்கே போனது என்று தெரியவில்லை. அப்படியாக இங்கு வந்து சேர்ந்த பிறகு மனதிலே பல உற்சாகங்கள். இந்த நிலையில்தான் எனக்கு த கோயம்புத்தூர் சிட்டி கோஆபரேட்டிவ் பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு கூட்டுறவு வங்கியில் பணியாற்றும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. என்ன ஒரு அருமையான மக்கள்! அன்புக்கு பெயர் போனவர்கள், வம்புக்கு அதிகம் வராதவர்கள். அந்த அளவுக்கு கோயம்புத்தூருக்கு மிகச்சிறப்பு உண்டு. என்னுடைய வாடிக்கையாளர்கள் பலரும் பலவிதமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தார்கள். சும்மா சொல்லக்கூடாது. கோவை மக்கள் மிகவும் வெள்ளந்தியானவர்கள், அருமையாக பழகக்கூடியவர்கள், இனிமையானவர்கள். கோபம் வரும், சண்டை வரும், எல்லாம் வரும். ஆனால் காரண காரியம் இல்லாமல் எதுவும் வராது. எந்த காரணமும் இல்லாமல் அன்பு செலுத்துவதில் அவர்களை ஈடு சொல்ல முடியாது. எல்லா ஊரிலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்துதான் இருப்பார்கள். ஆனால் இங்கு நல்லவர்கள் சதவீதம் கொஞ்சம் கூடுதல் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வாடிக்கையாளரை பற்றி சொல்லுகிறேன். அந்த அம்மா வயதான அம்மா கடன் வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். உங்களது பணி என்ன என்று நான் கேட்க, வேறொரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலே துப்புரவு பணியாளராக இருக்கிறார். உடனே நான் கேட்டேன், உங்களுடைய சம்பள சான்று கிடைக்குமா என்று கேட்டேன். வாங்கி வருகிறேன் என்றார்கள். அங்கே அந்த மேனேஜர், கிளை மேலாளர் ஒரு 17,000 ரூபா அந்த காலத்திலேயே ஒரு சம்பள சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து அனுப்பினார்கள். அப்போ அந்த அம்மா ஒரு தகவல் சொன்னாங்க. பாருங்கள், இத்தனை வருஷமாக நான் வேலை பார்க்குறேங்க, அப்படி ஒரு பேர் எனக்கு எல்லாரும் சொல்லக்கூடியது தானே. ஆனால் அவங்க சொன்னாங்க, காலையில் போய் வங்கி முழுவதும் நான் தான் கூட்டி பெருக்கி அள்ளி சுத்தம் பண்ணி போடுவேன். அந்த மாதிரி போடும்போது ஒரு நாள் லாக்கரில் கூட்டும்போது கீழே ஒரு தங்க நகை கிடச்சிருக்கு. சின்ன ஒரு நகை. யாரோ லாக்கரில் வைக்கும்போதோ எடுக்கும்போதோ தவறுதலாக கீழே போட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா பெருக்கி எடுக்கும்போது அந்த காலத்தில் சிசிடிவி கேமரா கிடையாது, யாரும் இவங்கள பார்க்கல. இவங்களை பார்க்கறது ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவங்க மனசாட்சி மட்டும்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஐயா இந்த இடத்துல கிடந்தது அப்படின்னு இடத்த காமிச்சு நேராக கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு கடைநிலை ஊழியர் தான், ஆனால் அந்த நேர்மை. ஒரு சமயம் அந்த கிராஸ்கட் ரோட்டில் நானும் ஒய்ஃபும் நடந்து வந்துட்டுருக்கோம். ஒரு பழக்கடை. அங்கே போய் ஏதோ ஜூஸ் குடிக்கலாமோ பழம் வாங்கலாமோன்னு போகிறோம். போன உடனே ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது, என் மனைவி என்ன விலைன்னு கேட்டாங்க. உடனே அந்த கடையில் இருந்த பையன் பட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டாக்கா, நீங்கள் மதுரையா அப்படின்னா. உண்மையிலே மதுரை தான். அதனால் எப்படி இந்த பையன் இந்த கேள்வியை கேட்டான்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் நான் விசாரித்தேன், ஏன்பா இப்படி கேட்டேன்? அவங்க பேச்சு மதுரை பேச்சு மாதிரி இல்லையே, ஆளை பார்த்து மதுரைக்காரன் திருச்சிக்காரன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்
அப்படின்னு கேட்டவுடனே, இல்லைங்க அக்கா விலை கேட்டாங்க, அதனால் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். அது ஒரு சின்ன மெஸ் தான். 2:30 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு, 2:45 மணி கூட இருக்கும். சாப்பாடு இருக்குங்களா? இருக்குங்க. ஆனால் கூட்டு பொரியல்லாம் இல்லைங்க. பரவாயில்லைங்க, உயிர் போகிற பசி இருக்குது, சாப்பாடு இருந்தால் போதும். சாம்பார் ரசம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குங்க, அந்த தொட்டுக்கிறதுக்கு தான் இல்லை. சரி பரவாயில்ல போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாதத்தை போட்டார். சாம்பாரில், ரசத்தில், மோரில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. ஒரே ஒரு அப்பளம் மட்டும் வச்சார். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பில்லு கொடுக்குற இடத்துல வந்து 50 ரூபா சாப்பாடு. நான் 50 ரூபா எடுத்து கொடுத்தேன். அவர் ஏதோ சில்லறை தேடினார். 50 ரூபா தானேங்க சொன்னீங்கன்னு. இருங்க அப்படின்ட்டு ஒரு 5 ரூபா எடுத்து திருப்பி கொடுத்துட்டார். ஏங்க அப்படின்னு. இல்லைங்க, சாப்பாடுன்னா முழுசாக போட்டால் தானே 50 ரூபா, கூட்டு பொரியல் இல்லை, ஒரு 5 ரூபாயாவது கம்மி பண்ணணும்னு தோணுச்சு, கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னார். என்ன ஒரு எண்ணம் பார்த்தீங்களா? நியாய உணர்ச்சி, இதுக்கு பேர் தான் நியாய உணர்ச்சி. இதெல்லாம் மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. எல்லாருமே நல்லவங்க தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லவங்க இல்லாதவங்களும் இருப்பாங்க. எங்கே இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஊரில் இல்லை? மனிதனாக பிறந்தவன் நல்லவன் கெட்டவன் கலந்து தானே வாழ முடியும். அதனால் அவங்கள விட்டுடலாம், இருக்கட்டும். அவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, அதனால் பரவாயில்ல. ஆனால் நம்ம ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது நல்லது மட்டும் சொல்லுவோமே, எதுக்கு கெட்டதை பற்றி சொல்லிக்கிட்டு, இல்லையா? இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.